பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். பல மேடைகள்ல நான் பேசியிருக்கிறேன், அண்ணன் முன்னாடியும் பேசியிருக்கிறேன். இப்ப அதே மாதிரி பார்க்கிறவங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். இது வருங்காலத்தின் வரலாறாக மாறும். ஏன் எதிர்கட்சி உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. நான் திருச்சி தான் சார், திருச்சி கல்கண்டர்கோட்டை இல்ல சார். பார்த்தல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். படத்தோட செம்மலா இருக்காரு சார். நினைச்சே பார்க்கலங்க. ஏர்போர்ட்லயே மொத்தம் அங்க இருந்து இங்க ஓடியாந்து இங்கேயும் பார்த்திருக்கோம். செம்மையா இருக்காரு. அவரை பார்த்து வீடியோவே எடுக்க முடியல. கத்ததான் தோணுது. சூப்பரா இருக்காரு சார். அவர் அண்ணன் செம்மலா சார். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழுகையா வந்துருச்சு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, பார்க்க ரொம்ப அழகா இருந்தாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இந்த நாட்டுல. அவர் நம்பி நாட்டு கொடுக்கலாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, இவர் ஒரு இதை ஃபைட் பண்ண, அவர் ஒரு ஃபைட் பண்ண, இவர் ஆசை கட் பண்ண, அவரு ஒரு கட் பண்ண, மாறி போய் கடைசியில் ஐ திங்க் 6th to 7th மூல நம்ம பிரயாணத்தை செக் வச்சுட்டாரு. அவரு பயங்கரமா சந்தோஷமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ எடுத்துட்டு அவங்க டேபிள்லேயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சோம். டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. அவங்களே தான் போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. டக்குன்னு சிஎம்ஏ யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு. யாருக்குமே தெரியாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு. நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? நைட்டு 9 மணில இருந்து கரண்ட் இல்லங்க. யாரு பார்க்கவும் இல்ல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு. நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு. நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? புரிஞ்சதா? செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ an hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. கேட்டுக்க, நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டம் கீழமாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். தாவேகவில் இணைந்து கட்சி நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் கண்ணன் அதே கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூட
கூட பார்க்க தான் போறீங்க. ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இப்ப பேச வேணாம், அப்புறமா பேசலாம். புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. கேள்விப்பட்டேன் எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு. மீனவர்களுக்கான அந்த தடை நிவாரணம் வந்து 20,000 உயர்த்தப்படும். சார் கொஞ்சம் வெளியே வந்து விடுங்க சார். எல்லாத்துக்கும் அவருதாங்க காரணம். நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு சேரா அழுகாரா. தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டு இருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய தொடர்பு இருப்பது 2021ஆம் ஆண்டு தெரிந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் சங்கீதா தெரிவித்துள்ளார். நடிகையுடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாக உறுதியளித்த போதும் அதன்படி விஜய் நடந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நான் தான் தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனண்டி வந்திருக்கிறார். தளபதி குத்து பாருங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க போடுங்க வேலு. திமுக திசை எல்லாம் தளபதியின் வேலு. வேலைதான் பேச்சு, தமிழ்நாடு தான் தளபதி மூச்சு. அமைச்சு விட்டார் ஆட்சி, அதற்கு மக்கள் தான் சாட்சி. சீரிப்பாயின் சிங்கமா, தமிழ்நாட்டை தளபதி தான் தங்கம். ஆள் போடுற ஆட்சிக்கார் அந்த சிங்கமா, திருக்கட்சி ஆயுதம் பங்கம். புரியுதா என் தங்கம்? தமிழ்நாடு ஃபுல்லா அவரோட ஜில்லா. பேசுவார் ஜில்லா, மக்கள் செய்வார் நல்லா. புரியுதா பில்லா, புரியுதா பில்லா, புரியுதா பில்லா. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. எதுக்குமே வாய திறக்க மாட்டாரு. இப்படியே இருக்காரு. வள்ளுவருக்கு காவி அடிக்கிறீங்களா? இப்படியே இருப்போம். வந்தே மாதிரத்தை பாட சொல்றீங்களா? இப்படியே இருப்போம். நீட்ல குளறுபடி நடக்குதா? இப்படியே இருப்போம். 12th மார்க்ல மோசடி பண்ணி ஓஎஸ்எம் பண்றீங்களா? இப்படியே இருப்போம். கியூட் எக்ஸாம்ல ஏதாவது மோசடி நடக்குதா? இப்படியே இருப்போம். மாணவர்களை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான கவலையுமே இல்ல. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீட்ல இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கு. 22.8 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய மருத்துவ கனவையே கருக செய்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களையோ நோக்கி எந்த விதமான கண்டனத்தையும் ஒரு முதலமைச்சர் ஏன் தெரிவிக்காம இருக்கிறாரு? யாராவ இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா? உண்மையில நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. கவர்ச்சியை காட்டி மக்கள் ஓட்டு போட்டான்னு சொல்றாங்க. கவர்ச்சியை காட்டுக்கு நான் என்ன, அது என்ன நான் என்ன அப்படின்னு விடுறாப்புல. என்ன நான் என்னன்னா, நான் என்ன கவர்ச்சி நடிகையா? நான் என்ன சில்க் சுமிதாவா? நான் என்ன சன்னி லியோனா? அதானே அர்த்தம். கவர்ச்சியை காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னா நான் என்ன அப்ப அதுக்கு நாங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிறது? இந்த மாதிரி தக்குறி மக்களை சொன்னீங்க. இது எனக்கு வந்துடும் நல்லா வாயில. என்ன நல்லா வாயிலன்னா என்ன வந்துடும்? வாயில மல்லிகை பூன்னு வந்துருமா? புஷ்பம்னு வந்துருமா? பூங்காவனம்னு வந்துருமா? குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா.